ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன். ஏற்கனவே பாரதியார் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் அவரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசிரியர்கள் அவங்களோட இதழ்கள். ஸோ திருவிக்கா பார்த்தோம்னா தேசபக்தன். பாரதியார் பார்த்தோம்னா விஜயா, இந்தியா விஜயா. நம்ம பாரதிதாசன் பார்த்தோம்னா குயில். நான் பார்த்த சாரதி பார்த்தோம்னா தீபம். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு. இது எல்லாமே என்னது? பாரதிதாசன் எழுதுனது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல எதுவும் தொடர்புடாத எதுன்னு பார்த்தோம்னா மலரும் மாலையும். அடுத்து, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்று பாடியவர் பார்த்தோம்னா பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் சொன்னதையான்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்து, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். ஸோ வையகம், நிலம், இந்த மாதிரி பொதுப்படையா பாடினாங்கன்னா பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடு அந்த மாதிரி குறிப்பாக சொல்லும்போது பார்த்தோம்னா மேக்ஸிமம் பாரதியார் வந்துருவாங்க. அதே மாதிரி யாமறிந்த புலவர்களை யான்னு வந்துச்சுன்னா பாரதியார். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞர் அவர் தம் இயற்பெயரும் பொருந்துகின்ற சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு. அடுத்து சுரதா பார்த்தோம்னா ராச கோபாலன். சரி, இது 2 3. பாரதிதாசன் சுப்ரத்தினம். பாவேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாரு? பாரதிதாசன். ஓகே, பாண்டியன் பரிசு பாரதிதாசன். கரெக்ட். ஆலாபனை அப்துல் ரஹ்மான். அகல்விளக்கு வரதராசன். ஸோ ஜானகிராமன் எழுதுனது அப்பாவின் சிநேகிதர்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து தப்பு. ஸோ அப்பாவின் சிநேகிதர் இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா அசோகமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அவர் தான் வந்து அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது தவறான இணை பார்த்தோம்னா இதுதான். பொருந்தாத இணையை காண்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னது கணியன் பூங்கன்றன். அடுத்து, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருதுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா கவிமணி. இது கரெக்ட். பட் இது பார்த்தோம்னா தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் கிடையாது, பாரதிதாசன் தான் இது வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பொருந்தாத இணை அப்படின்னு போது பார்த்தோம்னா இதுதான் வந்து ஆன்சர். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பசி. தமிழ் பசி எழுதுனது வந்து பார்த்தோம்னா சச்சிதானந்தம். அவர் தான் வந்து தமிழ் பசி வந்து எழுதியிருப்பாரு. அதாவது வந்து நல்ல நூல் வந்து ஏற்றுறதுக்கு வந்து நல்ல பசி வேணும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் சொல்லிப்பாரு. ஸோ அதனால தான் அந்த இது பேர் தமிழ் பசி இருக்கும். எழுந்தது யாருன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்தன். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம் எல்லாம் எழுதுனது பாரதிதாசன். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குக்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசன். சொல்லாதன இல்லை பொதுமறையில் திருக்குறள். அதாவது திருக்குறள்ல சொல்லாத எந்த விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அதே மாதிரி மணிமேகலை வெண்பா இது எழுதுனது பார்த்தோம்னா பாரதிதாசன் தான். ஸோ மணிமேகலை வெண்பா பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தை. ஸோ நிலம் வந்தாச்சா, நிலம் வந்தாலே பாரதிதாசன். அந்த மாதிரி இணையெல்லாம் முப்பாலுக்கு நிலத்தை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாமும் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கிறது இந்த வையகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமுறைமை விரும்பி யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அதே மாதிரி உலகம் முன்னவுன் உடுத்த உடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சொன்னது பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ மேக்ஸிமம் வந்து பொது உடைமையை வந்து அவர் வந்து ரொம்ப விரும்புவார். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதாக இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்த, சிறப்பு பெயர் ஆசிரியர். தேசிய கவிஞனாவே பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். கவிமணி, தேசிய, விநாயகம், பிள்ளை.
அடுத்து உயிரை உணவை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்து உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது திருமூலர். திருமந்திரம்ல வரும். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நினைக்கிறதெல்லாம் உயர்வா நினைக்கணும்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர். ஸோ உயிரை உணவை வளர்ப்பது தமிழேன்னு சொன்னது பாரதிதாசன். உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொன்னது திருவள்ளுவர். அடுத்து குறைதீர் நல்லறம் போற்றி கேண்பீன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்திரார் மணிமேகலையில சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த அரவணடிகள் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நல்லறம் போற்றி இது பண்ணா அந்த நல்லறம் இது பண்றதுக்கு என்னென்னலாம் சொல்லணும் நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது குறைதீர் நல்லறம் போற்றி கேண்பீன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தினார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னா ரசூல் கம்சதேவ்னாவே பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். என் கடன் பணி செய்து கிடப்பதை அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். அடுத்து அணுவை துளைத்தில் கடலை புகட்டி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார். அதே மாதிரி அணுவை துளைத்து அந்த கடுகு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல கடுகுன்னு வந்துச்சுன்னா கபிலர்னு வருவாங்க. அடுத்து பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். பொருந்தாயினை கண்டறிக. பொது உடைமை பொதுமை புத்தன். தனித்தமிழ் மறைமலையடிகள். பேச்சுக்கலை பேரறிஞர்னா புரட்சி பாரதிதாசன். ஸோ இதில் பொருந்தாத இணை என்னன்னு பார்த்தோம்னா ஏ. ஸோ பொது உடைமை பார்த்தோம்னா மேக்சிமம் பார்த்தோம்னா பாரதிதாசன் நம்ம மேலே படித்தோம். ஸோ பொது உடைமையை ரொம்ப விரும்பவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேற யாரும் பொது உடைமை ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னோம்னா நேரு. இந்திய லெவல்னு பார்க்கும்போது நேரு சொல்லலாம், கம்யூனிஸ்ட். அதே மாதிரி சிங்காரவேலனார்லாம் வருவாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னு இதில் இதை வச்சு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே. ஸோ வையகம் நிலம் அப்படின்னு நினைச்சனாலே பாரதிதாசன். கீழே உள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் இது. ஸோ தேன்மலை பார்த்தோம்னா சுரதாவுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த நூல் தான் அந்த தேன்மலை. மற்றதெல்லாம் பாரதிதாசன். ஸோ சீரா ஆன்சர். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் தமிழ் வளர்ச்சி அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பாரு. ஸோ எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். அது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சி. அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னது யாருன்னா சுப்ரத்தினம். அதான் பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் சுப்ரத்தினம். ஸோ கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னது சுப்ரத்தினம் என்கிற பாரதிதாசன். அடுத்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாபாசன் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அது யாருன்னு பார்த்தோம்னா கல்கி. ஜேன் ஆஸ்டின். தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னு பார்த்தோம்னா அனுத்தம்மா. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையெல்லாம் முப்பாலுக்கு நிலத்தை. ஸோ இந்நிலத்தைன்னு வந்துச்சுனாவே பாரதிதாசன். அடுத்து தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவினாவே பாரதியார். சேக்கிலா பிள்ளை தமிழ் எழுதுனது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி எழுதுனது தோளாமொழி தேவர். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல். ஸோ குடும்ப விளக்கு, இரண்டு வீடு, பாண்டியன் பரிசு எல்லாமே பார்த்தோன்னா பாரதிதாசன் தான். கல்லோ காவியமோ அப்படின்றத பொருந்தாத நூல். அடுத்து புத்தகச்சாலை எழுதுனது பாரதிதாசன். தீக்குச்சிகள் பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான். சிக்கனம்னு சொன்னது பார்த்தோன்னா சுரதா, காடு வாணிதாசன். ஸோ புத்தகச்சாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான், சிக்கனம் சுரதா, காடு வாணிதாசன். குறிஞ்சித்திட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். ஸோ குறிஞ்சித்திட்டுனாவே பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி. ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அடுத்து பொருந்தாத இணையை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாரதிதாசன் சொன்னது இது கரெக்ட். யாதும் ஊரே யாவரும் கிளிர் கரெக்ட். அரசல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொன்னது சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க. அதாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அல்லது அடியடைந்த அன்பு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் தான் வரும். திருமூல தப்பு. ஸோ அப்படின்னும் போது பொருந்தாத இணை பார்த்தோம்னா டி.
பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னு பார்த்தோம்னா குயில். இந்தியா பார்த்தோம்னா பாரதி வரும், தென்றல் வந்து திருவிக்கவர் நினைக்கிறேன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்ற சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ இருட்டறை உள்ளதடா உலகம் அப்படின்ற பாடலை பாடியவர் பார்த்தோம்னா பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஸோ குயில் இதழ்னாவே பாரதிதாசன். ஆனால் குயில் பாட்டு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். இந்த மாதிரி திருக்குறள் குறித்து சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். பாரதிதாசன் எச்சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர். ஸோ பாரதிதாசனோட சிறப்பு பேர் பார்த்தோம்னா புரட்சி கவிஞர். ஸோ தேசிய கவிஞர் பார்த்தோம்னா பாரதியார். ஓமை கவிஞர் சுரதா. கவிக்குயில் அப்துல் ரஹ்மான். அடுத்து சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தோம்னா பாரதிதாசன். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலநிலைக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொன்னதும் இவர் தான். வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களை மேக்சிமம் பெண்கள் வச்சு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து என்னைக்கு நம்மளோட இது குறைவுன்னு நினைக்கிறோமோ அப்பயே வந்து உருப்படாமல் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாகவே பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் சொன்னது யார் பார்த்தோம்னா பாரதிதாசன். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை. ஸோ இந்நிலத்தை என்னவது பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பு விழுன்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாரு பாரதிதாசன். ஸோ வந்து அதை தான் கேட்டுருக்காங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுவார்னா பெரியாரை. அடுத்து பெருஞ்சித்திரனார். ஓகே, பெருஞ்சித்திரனார் பார்த்தோம்னா கனிச்சாறு. சுரதா வந்து தேன்மலை. முடியரசன் பார்த்தோம்னா காவியப்பாவை. பாரதிதாசன் பார்த்தோம்னா குறிஞ்சித்திட்டு. ஸோ பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பு விழும். இப்பாடலடிகள் யார் யாரை பற்றியதுன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூறு தும்பி. நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து சொன்னது யார் பாரதிதாசன். ரிப்பீட்டட் கொஸ்டின். இணையெல்லாம் முப்பாலுக்கு இந்நிலத்தை வந்தாச்சு பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாண வேண்டும். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிட வேண்டும் சொன்னது பாரதிதாசன். நூல்கள் நூலாசிரியர். ஸோ அழகின் சிரிப்பு பார்த்தோம்னா பாரதிதாசன். கண்ணன் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பார்த்தோம்னா பாரதிதாசன். தெய்வ திருமலர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். காவிய கொத்து பார்த்தோம்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பு விழும். பாரதிதாசன் வந்து பெரியாரை சொல்லியிருப்பாரு. ஸோ பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா பிசிராந்தையார். பிசிராந்தையார்ன்றது ஒரு நாடக நூல். இந்த நாடக நூலுக்காக தான் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றுவார். ஸோ இது நாடக நூலா கவிதை நூலா புதினமான்னு கேட்பாங்க. நாடக நூல். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்றது பாரதிதாசன். ஓகே, பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது என்னன்னு பார்த்தோம்னா தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீ ஒரு தும்பி, நீ ஒரு பழக்காடு நான் ஒரு தும்பி அந்த மாதிரி சொல்றது, நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா பாரதிதாசன். அதுக்கடுத்தோம்னா சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியாரும். இது வந்து பார்த்தோம்னா கத்தியின்றி ரத்தமின்றி. அது நாமக்கல் கவிஞரது. இணையில்லா முப்பாலத்துக்கு இந்நிலத்தே அப்படின்னாலே பாரதிதாசன். அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்க இருக்கிறவங்கள சேர்ந்ததெல்லாம் பார்த்துன்னு பாடிப்பாரு பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா கவிமணி. ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்து பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். ஸோ பெண்கள் வந்து மேக்சிமம் உயர்வா சொல்றாங்க, இல்லை யாராவது கேவலமா சொல்றாங்கன்னா அதை எடுத்து சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மேக்சிமம் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன்.
கல்வி இல்லாத பெண்கள் கள நிலம் சொன்னது பாரதிதாசன். இணையில்லா முப்பாலத்துக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசன் எழுதின குடும்ப விளக்கு என்னும் நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பகுதியில் தான். ஸோ பாரதிதாசன் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. ஸோ அதுல எந்த பகுதியில விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்புல கவிதையை படைச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா 2ஆம் பகுதி. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்திரே என்னும் நாடக நூல் கொடுக்கப்பட்ட விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது. இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாரதிதாசர் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிராந்தையா இதை அவர் எழுதுனது. அதை மீதி எல்லாமே கவிதை, கண்ணகி புரட்சி காப்பியம், சோரம் சுண்ணாம்பும், பாண்டியன் பரிசு எல்லாமே. பட் நாடகம் பார்த்தோம்னா பிசிராந்தையா. வாழ்வினை செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னு பார்த்தோம்னா புதுவை அரசு தான் ஏற்றுக்கொண்டிருக்கும். அதே மாதிரி பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தை என்னும் நூல் பார்த்தோம்னா ஒரு நாடக நூல். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நாடக நூல் தான் இந்த பிசிராந்தையா நாடகம். ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குனாவே பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அதே மாதிரி தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்து துறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள். இப்போ சொல்லாத திருக்குறள்ல பார்த்தோம்னா சொல்லாத எதுவும் இல்லைன்றதான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லாத எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆலமரம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொன்ன மரம் பார்த்தோம்னா ஆலமரம்.